தூக்கமா? ஆமாண்டா, சொல்லு. சும்மா தான். வேலைலாம் எப்படி போகுது? ஓகே தான். ஜாலியாக இருக்குன்னு சொல்லு தனியாக. ஜாலியாக நீ பார்த்த. சரி, ரைட் விடு. தனியாக இருக்கிறதுக்கும் தனிமையில் இருக்கிறதுக்கும் நிறையா வித்தியாசம் இருக்குடா. அப்படி என்ன இருக்குது? யாருமே வேணான்னு இருக்கிறது தனியாக, எல்லாருமே இருந்து தனியாக இருக்கோம்னா அதுக்கு பேர் தனிமை. இதில் நான் 2வது ரகம். ஏன்டா அப்படி சொல்கிற? நீ தான் ஸ்டேட்டஸ் எல்லாம் போடுவியே, ஃப்ரெண்ட்ஸு, லவ்வு, ஃபேமிலின்னு. என்ன அதெல்லாம்? இங்கே எல்லாருமே அவங்க தேவைக்கு தான் மற்றவங்கள யூஸ் பண்ணுறாங்க. தேவை முடிஞ்சதும் நம்ம குப்பை நம்ம. சரி, இதை சொல்லி பார்ப்போம். நம்ம சந்தோஷமாக இருக்க வாழணுமா, இல்லை மற்றவங்க கிட்ட நம்ம சந்தோஷமாக இருக்கிற மாதிரி காட்டுறதுக்கு வாழணும்? இதில் என்ன சந்தேகம்? நம்ம சந்தோஷமாக இருக்க தான் வாழணும். ஆனால் இங்கே நிறைய பேர் மற்றவங்க கிட்ட சந்தோஷமாக இருக்கிற மாதிரி காட்டிட்டு தான் வாழ்கிறாங்க. என்ன அது வேணா உண்மை தான். ஆனால் அவங்க எல்லாருமே உண்மையாக சந்தோஷமாக இருக்காங்களான்னு கேட்டோன்னா, சரிடா மச்சி, நோ வரி, எல்லாம் சரியாயிடும். அது என்னமோ தனிமைக்கு என் மேலே ரொம்ப தீரா தாகம். வேணும்னு நினைக்கிறேன், இப்போ யாரும் என் கூட இல்லை. வேணான்னு நினச்சேன், அப்போ எல்லாரும் என் பக்கத்தில் அவங்க தேவைக்காக இருந்தாங்க. இங்கே பணத்துக்கு பிச்சை எடுக்கிறவன் கூட எவனோ ஒருத்தன் தானம் பண்ணுறான்டா. ஆனால் பாசத்துக்கும் உண்மையான காதலுக்கும் அன்பை பிச்சை கேட்குறான் பார்த்தியா, அவனை குப்பையை விட கேவலமாக தான் பார்க்குறாங்க இந்த பொல்லாத உலகத்தில். என்னடா ஃபிலாசபி எல்லாம் பேசுகிற? சரி, நீ எதுக்கு கால் பண்ண? சொல்லவே இல்லை. இல்லை, வேணாம் விடு. நீ இவ்வளோ சொன்ன பிறகும் நான் அந்த ரீசனை சொன்னேன்னா நல்லா இருக்காது. சொல்லுடா வெண்ண. அது ஒன்றும் இல்லை, காசு கொஞ்சம் தேவைப்படுது, அதுக்கு தான். நீயும் உன் தேவைக்கு தான் கால் பண்ணி என்னை பற்றி விசாரிக்கிற. ஃபஸ்ட்டே கேட்டால் ஏதாச்சும் சொல்லுவான்னு சொல்லி கொஞ்ச நேரம் பேசிட்டு அதுக்கப்புறம் கேட்குற. டே அப்படிலாம் இல்லைடா. வாயில் ஏதோ வந்துட போதுடா. அனுப்புகிறேன், மெசேஜ் அனுப்பு. எவ்வளோ அனுப்பணுன்னு ஃபோனை வை. இங்கே யாரும் பிஸி இல்லை. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, லவ்வர்னு யாராச்சும் இப்படின்னு இருப்பாங்க. உங்கள் தேவைக்கு மட்டும் லவ் பண்ணாமல், ஃப்ரெண்ட்ஸு செலவு பண்ணுவாங்கன்னு யோசிக்காமல், ஃபேமிலிக்கு சம்பாதிச்சு தருவாங்கன்னு இருக்காமல் கொஞ்சம் அவங்கக்கிட்ட பேசுங்க. நீங்களும் நல்லா இருப்பீங்க, அவங்களும் நல்லா இருப்பாங்க. புரிஞ்சிருக்குன்னு நம்புகிறேன். தேவைக்கு மட்டும் ஒருவர் நாட வேணாமே, அவர்களோட தேவையை அறிஞ்சு நாடினால் நன்மையே. தனிமை வேண்டாமே.